இந்த பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா செமஸ்டர் எக்ஸாமினேஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் டைம் டேபிள் வந்திருக்கும். அது எல்லாரும் நீங்க பார்த்துருப்பீங்க சரிங்களா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப குறைவான டைம் தான் இருக்கு சார். இந்த குறைவான டயத்துல நம்ம ஃபர்ஸ்ட் எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் எடுத்து படிக்கணும் சார், எப்படி நம்ம படிச்சா இந்த குறைவான டைம்ல நம்ம படிச்சு நம்ம பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. அதை பத்தி தான் நான் உங்களுக்கு டீட்டெயிலா நான் உங்களுக்கு சொல்ல போறேன் சரிங்களா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஆக்சுவலா வந்து 62 நாளுக்கு முன்னாடியே வந்து நீங்க எப்படி படிக்கணும்னு சொல்லி டைம் டேபிள் நான் போட்டிருந்தேன். அந்த டைம்ல நிறைய பேர் ஜாயின் பண்ண சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஆனா கடைசி டைம்ல தான் நிறைய பேர் ஜாயின் பண்றீங்க. ஸோ உங்களுக்கு அந்த கடைசி டைம்ல படிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் கொடுத்த அந்த இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின் 5 மார்க் கொஸ்டின் அதே மாதிரி ஒவ்வொரு 10 மார்க் கொஸ்டின் கீழே ஒவ்வொரு 10 மார்க் கொஸ்டினுக்கு என்னென்ன கீ பாயிண்ட்ஸ் வரும் அதெல்லாம் நான் கொடுத்துருக்கேன். இது வந்து உங்களுக்கு கடைசி நேரத்துல படிக்கிறதுக்கு உதவியா இருக்கும். அடுத்த செமஸ்டர்லாம் நீங்க ஸ்டார்டிங்லேயே ஜாயின் பண்ணிருங்க. நான் இந்த ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடிஞ்ச பிறகு நான் அடுத்த செமஸ்டருக்கான நீங்க எப்போ ஜாயின் பண்ண சொல்லி நான் சொல்லுவேன். நீங்க அடுத்த செமஸ்டர் அதை ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இன்னைக்கு டேட்ல இருந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 7 நாள் தான் இருக்கு. அதாவது இன்னைக்கு 4ஆம் தேதி இன்னைக்கும் நம்ம சேர்த்து பார்த்தோம்னா 7 நாள் தான் இருக்கு சார். இந்த 7 நாள்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன சப்ஜெக்ட்லாம் எடுக்கணும் அதை பத்தி எல்லாம் நான் டீட்டெயிலா சொல்றேன். அதை சொல்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுவேன். நீங்க வந்து ஜாயின் பண்ண பிறகு உங்க நம்பரை நான் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் குரூப் ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு இது வரைக்கும் நடந்த அந்த பழைய நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருவேன். இந்த கடைசி நேரத்தில் படிக்கிறதுக்கும் அந்த நோட்ஸ் வந்து உங்களுக்கு உதவியா இருக்கும். அடுத்த செமஸ்டர் இந்த ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடிஞ்ச பிறகு அடுத்த செமஸ்டர் ஜாயின் பண்ண சொல்லுவேன். அப்போ நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஓகே, இப்போ வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன்று இந்த எக்ஸாம் டைம் டேபிள் வந்த பிறகு உடனே ஒரு பதட்டம் வருது, உடனே ஒரு பயம் வருது சரிங்களா. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த பயமும் பதட்டமும் இந்த ரெண்டையும் நம்ம மைண்ட்ல ஏத்துக்கிட்டோம்னா இதனால ஒரு பயனும் கிடையாது. பயம் இருந்தாலும் பதட்டம் இருந்தாலும் நம்ம தான் எக்ஸாம் எழுத போறோம். டைம் கம்மியா இருந்தாலும் கூட இருந்தாலும் நம்ம தான் எக்ஸாம் எழுத போறோம். ஸோ நம்ம எக்ஸாம் எழுதுறதுக்கு நம்ம என்ன எப்படி தயாராகணும் அதுதான் உங்க மைண்ட் செட்ல இருக்கணும் சரிங்களா. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு படிக்கிறோம், நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எழுதுறோம், முடிவை இறைவன் கையில் விட்டுருவோம். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அதுதான் முக்கியம் சரிங்களா. இப்ப நீங்க எந்தெந்த சப்ஜெக்ட் எடுத்து படிக்கணும் அதை சொல்றதுக்கு முன்னாடி நல்லா கவனிச்சுங்க. உங்களுக்கு பயம் இருக்கோ பதட்டம் இருக்கோ அதை தூக்கி வச்சிருங்க. 5 எக்ஸாமிலும் நீங்க ஒரு விஷயம் நீங்க கண்டிப்பா பண்ணியே ஆகணும். இந்த 5 எக்ஸாமுக்கும் ஒரு விஷயம் நீங்க கண்டிப்பா பண்ணியே ஆகணும். அதை நான் லாஸ்ட் கிளாஸ் சொல்லியிருந்தேன், மறுபடியும் ஒரு டைம் சொல்லிடுறேன். நல்லா கவனிச்சுங்க. நீங்க 5 எக்ஸாமுக்கும் நீங்க எக்ஸாம் ஹாலுக்கு போறதுக்கு முன்னாடி எல்லா எக்ஸாமுக்கும் ஒவ்வொரு எக்ஸாம் எழுதும் போகும்போது ஒவ்வொரு ஸ்டூடெண்டோடைய மைண்ட்ல என்ன இருக்கணும்னா 5 மார்க் கொஸ்டின் வந்து 3 கொஸ்டின் அட்டன் பண்ணிடணும். எக்காரணத்தை கொண்டும் கொஸ்டின் விட்டுட்டு வந்துடுறாங்க. நான் டைம் மேனேஜ்மெண்ட்டை பத்தி தான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். நீங்க ஒவ்வொரு கொஸ்டினுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கணும் அந்த டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க்ல கொடுத்துருக்கேன். நீங்க பழைய கிளாஸ்லாம் பார்க்கணும் நம்முடைய சேனல் போய் பிளேலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா நான் இது வரைக்கும் அப்லோட் பண்ண எல்லா சப்ஜெக்ட்டுக்கான கிளாஸ் அதுல இருக்கும் சரிங்களா. எக்காரணத்தை கொண்டும் 5 மார்க் கொஸ்டின் 10 மார்க் கொஸ்டினை விட்டுட்டு வந்துடாதீங்க. குறிப்பா 10 மார்க் கொஸ்டினை விட்டுட்டு வந்துடாதீங்க. இதை ஃபர்ஸ்ட் இதுதான் உங்க மைண்ட்ல இருக்கணும். ஒண்ணு சரியோ தவறோ 3 5 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணிருக்கணும், 5 10 மார்க் கொஸ்டினும் அட்டன் பண்ணிருக்கணும் சரிங்களா. ஓகே, இந்த 5 மார்க் கொஸ்டின் 3 கொஸ்டினும் குறைஞ்சது 2.5 பக்கம் எழுதிக்கணும். ஒவ்வொரு கொஸ்டினும் அதிகபட்சம் 3 பக்கம் எழுதிக்கணும். 5 மார்க் கொஸ்டின் 3 கொஸ்டின் கம்ப்ளீட்டா அட்டன் பண்ணிடணும். ஒவ்வொரு கொஸ்டினும் குறைஞ்ச பக்கம் 2.5 பக்கம் அதிகபட்சம் 3 பக்கம் 3 பக்கத்துக்கு மேல போகக்கூடாது. ஸோ 3 கொஸ்டின் கம்பல்சரி நீங்க அட்டன் பண்ணணும். அடுத்து 10 மார்க் கொஸ்டின் 5 கொஸ்டின் நீங்க எழுதணும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் குறைஞ்சது 5.5 பக்கம் எழுதணும், அதிகபட்சம் 6 பக்கம் எழுதணும். 5.5 பக்கத்துக்கு குறைஞ்சு எழுத வேண்டாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா கொஸ்டினுக்கும் நிறைய பேர் என்ன செய்யறாங்க 3 கொஸ்டினுக்கு கரெக்டா 5 பக்கம் 5.5 பக்கம் கொண்டு வந்துட்டு கடைசி 2 பக்கத்தை 2 பக்கம் 1 பக்கத்துல முடிச்சு விட்டுறாங்க. இந்த தவறை பண்ணாதீங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஈக்குவல் பேஜஸ் கொடுத்துருக்கணும். ஒரு கொஸ்டின் கூட குறையா கொடுக்காதீங்க. 5 கொஸ்டின் குறைஞ்சது 5 பக்கம் அதிகபட்சம் 6 பக்கம். ஒரு சில கொஸ்டினுக்கு 4.5 பக்கம் 5 பக்கம் வரலாம், தவறு இல்லை சரிங்களா. இதை நீங்க கம்ப்ளீட்டா கொஸ்டின் கஷ்டமா கேட்டாலும் சரி, கொஸ்டின் ஈஸியா கேட்டாலும் சரி, கொஸ்டின் இன்டைரக்டா கேட்டாலும் சரி, நீங்க படிச்சு போனாலும் சரி படிக்காம போனாலும் சரி
இதை நீங்க கம்ப்ளீட்டா நீங்க கரெக்டா இந்த ஆர்டர்ல எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணிருங்க. இதுதான் முதல் தகுதி. நம்ம எக்ஸாம் வந்து பாஸ் பண்றதுக்கான முதல் தகுதி இதுதான். சரிங்களா? இப்போ ஒரு கொஸ்டின் வரும், சார் தெரியாத கொஸ்டின் எப்படி, அப்ப நம்ம பக்கத்தை ஃபில் பண்ணா மார்க் கிடைச்சிருமா சார் அப்படி சொல்லி டவுட் வரும். நல்லா கவனிச்சுங்க. தெரியாத கொஸ்டின் வந்துச்சுனால் எப்படி எழுதலாம், எந்த மாதிரி பிரசன்டேஷன் பண்ணா நமக்கு ஒரு ஆவரேஜ் மார்க்காவது வரும் அப்படின்றத பத்தி நான் ஆல்ரெடி வீடியோ வந்து 1 இயர்க்கு முன்னாடியே போன வருஷம் படிச்சவங்களுக்கு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க்ல கொடுக்குறேன். அந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா நம்பிக்கை வரும். நம்ம வந்து படிச்சு எழுதிடலாம். தெரியாத கொஸ்டினை எப்படி எழுதுனா ஒரு ஆவரேஜ் மார்க் வாங்க முடியும், ஒரு 10 மார்க் 4 மார்க் 5 மார்க் எப்படி வாங்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சு நம்ம எழுததான் போறோம். ஆனா அது எழுதுறதுல ஒரு ஆவரேஜ் மார்க்காவது நம்ம வாங்கணும். அப்படி வாங்கிட்டா நம்ம அரியரே வராது, எல்லா சப்ஜெக்டும் பாஸ் பண்ணிடலாம். அந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன், அதையும் நீங்க பார்த்துக்கங்க. சரிங்களா? ஸோ முதல் தகுதி, எந்த கொஸ்டினும் விட்டு வந்துடக்கூடாது. 2வது முக்கியமான தகுதி, இதே மாதிரி இந்த ஆர்டர்ல எல்லா கொஸ்டினும் கண்டிப்பா அட்டன் பண்ணிட்டு வந்துடணும். தெரியாத கொஸ்டின் வந்துச்சா எப்படி எழுதலாம் சொல்லி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான், இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாவே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், நம்ம வந்து நல்ல மார்க் எடுத்தலாம், நல்லா கண்டிப்பா பாஸ் பண்ணலாம் சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ அதை சொல்லிட்டேன். சரி, ரைட் சார், இந்த 7 நாள்ல என்னென்ன சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் எடுக்கலாம்? இப்போ மேஜர் சப்ஜெக்ட்டுக்கு ஒரு நாள் லீவ் இருக்கு, அதை தள்ளி வச்சிருங்க. மற்ற 4 சப்ஜெக்ட் வரேன். கடைசி சப்ஜெக்ட், அந்த 4 சப்ஜெக்ட் லாஸ்ட் எக்ஸாம் என்ன, லாங்குவேஜ் அக்ராஸ் தான் கரிக்குலம், அதை ஃபர்ஸ்ட் எடுங்க. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, லாங்குவேஜ் அக்ராஸ் தான் கரிக்குலம், அந்த சப்ஜெக்ட் எடுத்துக்கங்க. நல்லா கவனிச்சுங்க. இதுக்கு வந்து இன்னைக்கு இப்போ நான் இந்த வீடியோ முடிச்சேன், இன்னைக்கு நைட் ஃபுல்லா இந்த சப்ஜெக்ட் எடுத்துருங்க. நாளைக்கு ஒரு நாள் எடுத்துக்கங்க. 2 நாள் லாங்குவேஜ் அக்ராஸ் தான் கரிக்குலம் எடுத்துக்கங்க. சரிங்களா? எப்படி சார் படிக்கின்றது நான் சொல்றேன், இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. அடுத்து பாருங்க, 2வது டீச்சிங் அண்ட் லேர்னிங் எடுத்துங்க. இந்த டீச்சிங் அண்ட் லேர்னிங் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். அதுக்கு ஒரு நாள் மட்டும் எடுத்துக்கங்க. அதாவது 6/2 தேதி ஒரு நாள் ஃபுல்லா டீச்சிங் அண்ட் லேர்னிங்க்கு எடுத்துக்கங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, இந்த தற்கால இந்தியாவும் கல்வியும், இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 நாள் எடுத்துக்கங்க. 7ஆம் தேதியும் 8ஆம் தேதியும் 2 நாள் எடுத்துக்கங்க இந்த சப்ஜெக்ட்டுக்கு. சரிங்களா? அடுத்து எஜுகேஷனல் சைக்காலஜி, கடைசி 2 நாள் எஜுகேஷன் சைக்காலஜி 9/2/2026 10/2 இந்த 2 நாளும் எஜுகேஷனல் சைக்காலஜி எடுத்துக்கங்க. அப்படியே எழுதிட்டு அப்படியே போய் எக்ஸாம் எழுதிக்கங்க. சரிங்களா? ஓகே, இத நம்ம படிக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன விஷயம் நம்ம கையில இருக்கணும்? நம்ம வந்து ஓரளவு நல்ல மார்க் எடுக்கணும், நம்ம அரியர்லாம் பாஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன விஷயம் கையில இருக்கணும்? ஒவ்வொரு யூனிட்லயும் எதெல்லாம் முக்கியமானது நம்ம கையில இருக்கிறோம், அந்த முக்கியமானதை எப்படி எழுதணும் அப்படின்றது நம்ம கையில இருக்கிறோம். அந்த 2மே நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன், ஆல்ரெடி நம்ம கிளாஸ் எக்ஸாம் எல்லாத்துக்கும் கொடுத்துருப்பேன். அதாவது என்ன கொடுத்துருப்பேன்னா, இப்போ பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லாங்குவேஜ் அக்ராஸ் கரிக்குலத்துக்கு என்னென்ன அனுப்பிச்சிருப்பேன் பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் 10 மார்க் கொஸ்டின் அந்த பிடிஎஃப் நம்ம கிளாஸ் எக்ஸாம் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிருப்பேன். இதை கையில வச்சுக்கோங்க. 2வது பாருங்க, இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின், அடுத்து கீ பாயிண்ட், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நல்லா கவனிச்சுங்க. ஒவ்வொரு 10 மார்க் கொஸ்டின் கீழேயும் என்னென்ன தலைப்புகள் வரும் நான் ஆல்ரெடி ஒரு டைம் செட்டில் போட்டு நம்ம கிளாஸ் எல்லாத்துக்கும் ஒரு 3 யூனிட் நான் ஆல்ரெடி படிக்க சொல்லியிருக்கேன். அந்த பேலன்ஸ் இருக்க 2 யூனிட்ல நான் கொடுக்குற 10 மார்க் கொஸ்டின் முக்கியமா இந்த கீ பாயிண்ட்ஸை வச்சுக்கோங்க. இந்த கீ பாயிண்ட்ஸ் தான் தெரியாத கொஸ்டின் வந்துச்சுன்னா, இல்லை கொஸ்டின் இன்டைரக்டா கேட்டாங்கன்னா அந்த கீ பாயிண்ட்ஸ் வச்சு அதுக்கு ரிலேட்டடா நீங்க எழுதி ஆவரேஜ் மார்க் உங்களால் வாங்க முடியும், அரியரே உங்களுக்கு வராது. சரிங்களா? 3வது விஷயம், ஒரு 16 முக்கியமான வினாக்கள் கொடுத்துருப்பேன். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் முக்கியமான ஒரு 16 10 மார்க் கொஸ்டின் கொடுத்துருப்பேன். இந்த 3ம் ஒவ்வொரு சப்ஜெக்ட் நீங்க படிக்கும்போது உங்க கையில இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் இப்போ இந்த லாங்குவேஜ் அக்ராஸ் கரிக்குலம் எடுத்தீங்கன்னா, இன்னைக்கும் நாளைக்கும் இந்த 2 நாளும் இந்த 3 இது உங்க கையில இருக்கும். சரிங்களா? அதாவது இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் 10 மார்க் கொஸ்டின் அந்த மெட்டீரியல் உங்க கையில இருக்கணும். அடுத்து ஒவ்வொரு 10 மார்க் கொஸ்டின் கீழே கொடுத்த அந்த கீ பாயிண்ட்ஸ் உங்க கையில இருக்கணும். அடுத்து 16 முக்கியமான வினாக்கள் கொடுத்துருப்பேன், அது உங்க கையில இருக்கணும். சரிங்களா? யா வச்சுட்டீங்களா? இப்படி ஒவ்வொரு சப்ஜெக்ட் நான் கொடுத்துருப்பேன். இந்த டீச்சிங் அண்ட் லேர்னிங் அந்த ஒரு சப்ஜெக்ட் நான் கொடுக்க வேண்டியிருக்கு, அது நாளைக்கு நான் அனுப்பிச்சிருவேன். ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்டும் இந்த 3 விஷயம் கண்டென்ட்டை உங்க கையில வச்சுட்டு, இப்போ இந்த வீடியோ பார்த்து முடிச்ச பிறகு இன்னைக்கும் நாளைக்கும் உங்க மைண்ட் ஃபுல்லா லாங்குவேஜ் அக்ராஸ் கரிக்குலம் மட்டும்தான் இருக்கணும். இனி மறுபடியும் எக்ஸாம் டேட்டை பத்தி இல்ல மறுபடியும் இத்தனை சப்ஜெக்ட் இருக்கு, இத்தனை யூனிட்டுக்கு நீங்க நினைச்சிட்டு இருந்தா படிக்க மாட்டீங்க. ஸோ இன்னைக்கும் நாளைக்கும் உங்க கையில லாங்குவேஜ் அக்ராஸ் கரிக்குலம் அந்த சப்ஜெக்ட் புக் இருக்கணும். இந்த 3 மெட்டீரியல் உங்க கையில இருக்கணும். இன்னைக்கும் நாளைக்கும் என்னால எவ்வளவு முடியுமோ அதை கண்டிப்பா நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிருங்க. உங்களால எவ்வளவு முடியுமோ அதை கண்டிப்பா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிருங்க. அடுத்து டீச்சிங் அண்ட் லேர்னிங் வாங்க. அதே மாதிரி இந்த 3 கண்டென்ட் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஒவ்வொன்றும் எடுத்து அந்த 3 கண்டென்ட்டை கையில வச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. லாஸ்டா ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன்.
இதை நீங்க ஃபாலோ பண்ணாம லாஸ்ட் டைம் படிக்கிறவங்க பாஸ் பண்ண முடியாது. லாஸ்ட் டைம் படிக்கிறவங்க இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணீங்க. 5 மார்க் கொஸ்டின் வந்து 2.5 பக்கம் 3 பக்கம் இருக்கணும். 10 மார்க் கொஸ்டின் 5.5 பக்கம் 6 பக்கம் இருக்கணும். இதுல தெரியாத வினாக்கள் வந்தா எப்படி எழுத புத்திசாலித்தனமா எழுதணும். சில பேர் நான் 40 பக்கம் ஃபில் பண்ணிட்டு வந்துருவேன், நான் பாஸ் பண்ணிடுவேன். தவறான விஷயம். சரிங்களா? அந்த தெரியாத வினாக்கள் வந்தா எப்படி புத்திசாலித்தனமா எழுதணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க்ல கொடுத்துருக்கேன். சரிங்களா? இதெல்லாம் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களால ஜெயிக்க முடியும். நான் நாளையிலிருந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் சில முக்கியமான விஷயம்லாம் நீங்க எப்படி படிக்கணும், எந்த மாதிரிலாம் கேட்டா நீங்க எழுதணும் அப்படின்றத நாளையிலிருந்து நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம அடுத்த கிளாஸ்ல போவோம்.